தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக கோயம்பேடு வளாகத்திலே கனி அங்காடியில் அதனுடைய தலைவர் ஹைதர் அலி, பொருளாளர் சனாபாய் மற்றும் மூத்த நிர்வாகிகள், மாநில பொருளாளர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள், மாவட்ட தலைவர் அந்தோனி அவர்கள், ஏனைய நிர்வாகிகளோடு 80வது சுதந்திர தின விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டது. எங்களது தலைவர் மறைந்த சுதேசி நாயகன் ஐயா வெள்ளையன் அவர்கள் கூறுவார்கள், மீண்டும் ஒரு சுதந்திர போர் இந்த நாட்டிலே வரும் என்று. அது போன்றதான் இந்த ஆன்லைன் வர்த்தகத்தால் மீண்டும் ஒரு சுதந்திர போர் நிச்சயமாக எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை வழிநடத்தும். சாமானிய வணிகர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். ஆனால் இப்போது சிறு குறு வணிகர்கள், இந்திய நாட்டினுடைய அனைத்து வணிகர்களும் யாருமே கிடைக்க முடியாத அளவுக்கு இந்த ஆன்லைன் வர்த்தகம், வெளிநாட்டு ஏகபோக சக்திகள் இந்த நாட்டிலே கால் ஊன்றி விட்டார்கள். அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்றால் மீண்டும் ஒரு சுதந்திர போர் நிச்சயமாக நாங்கள் நடத்துவோம். அதே போன்று இந்த அரசாங்கத்திற்கு இந்த கோயம்பேடு வளாகத்திலே போதைப் பொருட்கள், இங்கே வருகின்ற விவசாயிகளிடம், வியாபாரிகளிடம் வழிப்பறி மிக அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகின்ற விவசாயிகளுக்கு இங்கே தங்குவதற்கு சரியான இடம் இருக்கின்றதா, அவருடைய அந்த இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு சரியான கழிப்பிடம் இருக்கின்றதா, எந்த ஒரு வசதியும் இல்லாமல் இந்த நிர்வாக சீர்கேடு தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இதை அனைத்தையும் கண்டித்து மிகப்பெரிய அளவிலே தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை வழிநடத்தி செல்ல இருக்கின்றோம். ஆக மீண்டும் ஒரு முறை இந்த 80வது சுதந்திர தினத்தன்று நாங்கள் சபதம் ஏற்பது என்னவென்றால், உள்நாட்டு வணிகம் காப்போம், உள்நாட்டு பொருட்களை வாங்குவோம், இந்த நாட்டை காப்பாற்றுவோம் என்று இந்த நேரத்திலே சபதம் ஏற்கின்றோம். தமிழ்நாடு வணிகர் சங்கங்கள் பேரவை சார்பாக தாயத்திர இந்திய நாட்டில் உள்ள அனைத்து இந்தியர்களுக்கும், ஜாதி, மதம், இனம், மொழி என்று பாராமல் அனைத்து இந்திய மக்களுக்கும் எங்களுடைய 80வது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.